சேமியா கிச்சடி, தக்காளி சட்னி, சாம்பார் வழங்கணும் திங்கக்கிழமை காலையில. மதியானம் திங்கக்கிழமை மதியானம் சாம்பார் இருவகை பொரியல், ரசம், மோர், முட்டை அல்லது சாதம், சாம்பார், பொரியல், ரசம், முட்டை, மசாலா திங்கக்கிழமை மதியானம் இந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய உணவு. இரவு சப்பாத்தி குருமா. சப்பாத்தி குருமான்னா அந்த பள்ளியில் விடுதியில தங்கி பயின்ற மாணவர்களுக்கு சப்பாத்தி குருமா என்னன்னே தெரியாது. இது வரைக்கும் பழங்குடி நலத்துறை மூலமா இயங்கக்கூடிய விடுதியில தங்கி பயின்ற மாணவர்களுக்கு வெக்கக்கேடா இருக்குது. திங்கக்கிழமை 3 நேரமும் வழங்கக்கூடியது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை காலையில பூரி மசாலா வழங்கணும். மதியானம் காய்கறி பிரியாணி, காய், குருமா, முட்டை வழங்கணும். செவ்வாய்க்கிழமை மதியானம். செவ்வாய்க்கிழமை இரவு இட்லி, சாம்பார், சட்னி வழங்கணும். செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை அன்னைக்கு காலையில சாம்பார், சட்னி வழங்கணும். காலையில. மதியானம் வணக்கம். புதன்கிழமை மதியானம் சாதம், ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, குருமா அல்லது மட்டன், சிக்கன், குருமா, பொரியல், மோர் புதன்கிழமை மதியானம் வழங்கணும். இரவு காய்கறி, குருமா, பொரியல் வழங்கணும். புதன்கிழமை இரவு. அடுத்து வியாழக்கிழமை காலையில இட்லி, சாம்பார், சட்னி வழங்கணும். வியாழக்கிழமை மதியானம் தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை வழங்கணும். புதன்கிழமை வியாழக்கிழமை மதியானம். இரவு ஊத்தாப்பம், சட்னி, சாம்பார் வழங்கணும். அடுத்தது வெள்ளிக்கிழமை பொங்கல் அல்லது வரகு பொங்கல், தினை அரிசி பொங்கல். அடுத்தது கத்திரிக்காய் கொத்து வடை வழங்கணும். வெள்ளிக்கிழமை காலையில. புதன்கிழமை சாதம், காரக்குழம்பு, பொரியல், கூட்டு ரசம், மோர், முட்டை வழங்கணும். அடுத்தது வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை இரவு கோதுமை தோசை, தக்காளி சட்னி வழங்கணும். அடுத்தது சனிக்கிழமை காலையில ரவா கிச்சடி, தேங்காய் சட்னி வழங்கணும். சனிக்கிழமை மதியானம் புதினா சாதம், அடுத்தது கேரட் சாதம் அல்லது கறிவேப்பிலை சாதம், முட்டை, அப்பளம், பருப்பு, துவையல் வழங்கணும். சனிக்கிழமை. அடுத்தது சாதம் இரவு. சாதம், சாம்பார், பொரியல், ரசம். சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தோசை அல்லது நவதானிய தோசை, சாம்பார், சட்னி வழங்கணும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மதியானம் சாதம், முட்டை குருமா, ரசம், மோர் வழங்கணும். ஞாயிற்றுக்கிழமை மதியானம். இரவு தக்காளி சாதம் அல்லது சாம்பார் சாதம், வறுவல் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாணவர்களுக்கு வழங்கணும். ஞாயிற்றுக்கிழமை. அடுத்ததாக ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி வாரத்திற்கு ஒரு முறை வழங்கணும். 2வது மற்றும் 3வது வாரம் புதன்கிழமை ஆட்டிறைச்சி 80 கிராம் வழங்கணும். பள்ளி விடுதிகளுக்கு ஆட்டிறைச்சி 80 கிராம் வழங்கணும். 2வது மற்றும் 4வது வாரம் புதன்கிழமை கோழி இறைச்சி 120 கிராம் வழங்கணும். பள்ளி விடுதி மாணவர்களுக்கு கோழி இறைச்சி 100 கிராம் வழங்கணும். அடுத்தது நாள்தோறும் வழங்கப்படும் உணவு வகைகளுடன் வாரத்திற்கு 5 முட்டைகள் என ஒரு மாதத்திற்கு ஒரு மாணவருக்கு 20 முட்டை வழங்கணும். அடுத்தது முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு ஒரு வாழைப்பழம் வழங்கணும். அடுத்தது நாள்தோறும் மாலை நேரங்களில் வேக வைத்த பயிர்கள், சுண்டல்கள் மற்றும் சுக்குமல்லி, காப்பி, கருப்பட்டி, தேநீர் வழங்கணும். அடுத்ததாக விடுதி மாணவர்களுக்கு பண்டிகை நாடுகளில் வழங்கப்படும் சிறப்பு உணவுகளில் எந்த மாற்றமும் செயல்படவில்லை என்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினுடைய அரசாணை 2024 கூறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தருமபுரி மாவட்டத்தினுடைய பழங்குடியினர் நலத்துறை மூலமாக
இயங்கக்கூடிய பள்ளி விடுதிகளில நான் இப்ப மேற்படி கூறப்பட்டதெல்லாம் கொடுக்கிறாங்களா? இல்ல. ஏதோ ஒரு புழுத்த போன அரிசியை கொண்டு வந்து அந்த அரிசி எல்லாம் கழுவாத புழுவு வண்டு அதை அரிசி கூட வேக வைக்காத அந்த அரிசியை வேக வச்சு இந்த பழங்குடி மலைவாழ் மக்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு வேக வச்சு ரசத்தை வச்சு அது பருப்பு கூட போறதில்ல போட்டு காலையில அந்த மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கிறது. மதியானம் அந்த காலையில சமைச்ச சாப்பாட்டையே அந்த மாணவர்களுக்கு வழங்கி அதே ரசத்தை போட்டு அந்த மாணவர்களுக்கு